நண்பா நண்பி செல்லும் எல்லோருக்கும் வணக்கம். முதல்வர் விஜயின் பொலிட்டிக்கல் ஆக்ஷன் மசாலா படமான ஜனநாயகன் ரசிகர்களை திருப்திப்படுத்தியதா? முழுமையான விமர்சனத்தை இந்த வீடியோவில் பார்க்கலாம். படம் தெலுங்குல வந்த பகவந்த் கேசரி கதையோட ரீமேக் தான். ஆனா வினோத் நம்ம தளபதி விஜய்க்கு ஏத்த மாதிரி சதுரங்க வேட்டை ரேஞ்சுக்கு மாசா திரைக்கதையும் காரசாரமான அரசியல் வசனங்களும் அமைச்சு செமையா பண்ணியிருக்காரு. கதை என்னன்னா, நம்ம தலைவர் விஜய் ஒரு கொலை கேஸ்ல கைதியா சிறை தண்டனை அனுபவிச்சுட்டு இருப்பாரு. அங்க ஒரு பெரிய புள்ளி தப்பிக்க பிளான் பண்ணி நடக்கிற போலி ஜெயில் கலவரத்தை விஜய் முறியடிப்பாரு. இதனால ஜெயில் அதிகாரி கௌதம் மேனனுக்கு இவர் மேல நல்ல அபிப்பிராயம் வரும். அப்புறம் விஜய் அம்மாவோட கடைசி ஆசைக்காக இவரை பரோல்ல அனுப்பும்போது கௌதம் மேனன் பொண்ணோட விஜய்க்கு நல்ல பாண்டிங் ஆகுது. எதிர்பாராத விதமா கௌதம் மேனன் ஒரு ஆக்சிடென்ட்ல இறந்து போக அந்த பொண்ணை விஜய் தன் வளர்ப்பு மகளா வளர்த்து ராணுவத்துல சேர்க்க ஆசைப்படுவாரு. இன்னொரு பக்கம் விஜய் எந்த கொலை கேஸ்ல ஜெயிலுக்கு போனாரோ அந்த ஆள் உசிரோட இருக்கான்னு தெரிய வருது. அதுக்கப்புறம் வில்லன் பாபி தியோலுக்கும் விஜய்க்கும் என்ன பிளாஷ்பேக், வில்லனோட புது பிளானை விஜய் எப்படி முறியடிக்கிறாருங்கிறது தான் மீதி கதை. நடிப்புன்னு பார்த்தா தலைவர் புது ஹேர் ஸ்டைலோட பக்குவமான நடிப்பை வெளிப்படுத்தி ஆக்ஷன் சீன்லையும் அரசியல் பஞ்ச் வசனங்கள்லையும் தியேட்டரை பிளக்க வச்சிருக்காரு. வளர்ப்பு மகளா வர்ற மமிதா பைஜு விஜயை சித்தான்னு கூப்பிட்டு பண்ற அட்டிடியூட் கியூட் கொஞ்சல் எல்லாமே செம அழகு. விசுவாசம் அப்பா மகள் சென்டிமெண்ட் மாதிரியே இதுலயும் சூப்பரா ஒர்க் அவுட் ஆகிருக்கு. குத்தம் மேனன் கம்பீரமா வந்து தமிழ்லயே பேசி கலக்கி இருக்காரு. வில்லனா வர்ற பாபி தியோல் மிரட்டலான பாடியோட மிரட்டுறாரு. பிரகாஷ் ராஜும் வழக்கம் போல மிரட்டல. பிரியாமணி, நரேன், நாசர், ரேவதி, நிழல்கள் ரவி எல்லாரும் கச்சிதமா பண்ணியிருக்காங்க. அனிருத் இசையில 5 பாட்டுமே இனிமை. முக்கியமா தளபதி கச்சேரி பாட்டுக்கு தியேட்டரை கொண்டாட்ட மோட்ல ஆடுது. அனிருத்தும் அந்த பாட்டுல வந்து போறாரு. சத்யன் சூரியன் ஒளிப்பதிவுல ஆக்ஷன், கிளைமேக்ஸ், சீன்ஸ் எல்லாம் ரொம்ப பிரம்மாண்டமா இருக்கு. கடைசி அரை மணி நேரம் விஷுவல்ஸ் கிராபிக்ஸ் எல்லாம் ஹாலிவுட் லெவல்ல வேற மாதிரி இருக்கு. குறைன்னு பார்த்தா வழக்கமா விஜய் பண்ற அல்டிமேட் காமெடியும் ரொமான்டிக் குறும்புத்தனமும் இந்த படத்துல மிஸ்ஸிங். அதே போல பூஜா ஹெக்டே படம் முழுக்க கிளாமரா வர்றாங்க. ஆனா டூயட் பாட்டு எதுவும் இல்லை. பிரதீப் ராகவ் எடிட்டிங்ல 183 நிமிஷம் ஓடுற படத்துல செகண்ட் ஹாப்ல கொஞ்சம் ட்ரீம் பண்ணிருக்கலாம். மொத்தத்துல வன்முறை அதிகம்ன்றதால சர்டிபிகேட் வாங்கியிருந்தாலும் ஒரிஜினல் தெலுங்கு பகவந்த் கேசரியை விட இந்த ரீமேக் ரொம்பவே நல்லா இருக்கு. துப்பாக்கி லெவலுக்கு இல்லைனாலும் தளபதி ரசிகர்கள் கண்டிப்பா செமையா கொண்டாடுவாங்க. இந்த படத்தோட ரேட்டிங் 5க்கு 3.2.